அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் இருப்பதற்கு நல்ல சத்தான உணவுகள் நமக்கு தேவை. சொல்வார்கள், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விட்டமின் தேவை. முட்டை சாப்பிட்டால் இவ்வளவு விட்டமின் இருக்கிறது, இறைச்சி சாப்பிட்டால் இப்படி இருக்கிறது, பழங்களில் இன்னதை சாப்பிட்டால் இப்படி எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது விட்டமினை கொடுக்கும், சத்தை கொடுக்கும் என்று சொல்வது நம் அனைவரும் அறிந்த விஷயமாக இருக்கிறது. அதே போல அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தாராங்க, எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு உறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு உறுப்பிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகள். இப்ப கையை நாம் எடுத்துக்கொண்டால் கையில் எத்தனையோ இடங்கள் இருக்குது மடக்கிறது. அதாவது விரல் இருக்குது, மணிக்கட்டு இருக்குது, இப்படி கொடுங்கை இருக்குது, சந்து இருக்குது, இப்படி எல்லாத்தையும் நாம சொல்ற ஒவ்வொரு உறுப்பிலும் முடிச்சுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது 360 முடிச்சுகள் இருக்குது உடம்புல. ஒவ்வொரு இடத்திலே முடிச்சுன்னு சொன்னா வளர்க்கிற இடங்கள். அப்ப இவைகள் எல்லாத்துக்குமே சதக்காக்கள் வேணும், சதக்காக்கள் செய்யணும் என்றாங்க. அதாவது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சத்துக்கள் தேவை என்பதை போல ஒவ்வொரு உறுப்பும் இயங்கணும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இயங்குறதுக்கு இந்த சதக்காக்கள் நீங்க செஞ்சு கொண்டே இருக்கும். ஏனென்றால் மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் கரையுது, அவைகள் கலோரிகள் நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு வேலையை செஞ்சால் இவ்வளவு கலோரிகள் செலவாகும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு உணவுப் பொருளிலும் இவ்வளவு கலோரிகள் இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை பாருங்க. அதாவது மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீங்க சதக்கா கொடுக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னானே, சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அதாவது எப்படி சதக்கா கொடுக்கிற? அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்க, ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா. சதக்கா என்று சொன்னால் நீங்க காசு, பணம், பொருள், சாப்பாடு இதெல்லாம் நல்லா கொடுத்து கொண்டே இருக்கணும் என்பது மட்டுமல்ல, அவைகள் எல்லாம் கொடுக்கணும். அது மிகப்பெரிய சதக்கா. உணவளிப்பது மிகப்பெரிய சதக்கா, தண்ணீர் கொடுப்பது மிகப்பெரிய சதக்கா, ஒரு மனிதனுக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பது மிகப்பெரிய சதக்கா, ஒரு மனிதனுக்கு தேவையான உடைகளை கொடுக்கிறது மிகப்பெரிய சதக்கா. இவைகள் எல்லாம் கொடுக்கிறதோட நபி அவங்க சொல்லி தந்தாங்க, எல்லாருக்கும் லேசான சதக்கா வகுல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா. ஒவ்வொரு தஸ்பீகும் சதக்காவாகும். தஸ்பீஹ் என்று சொன்னால் என்ன? சுபஹானல்லாஹ் 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 என்று நாம சொல்றோம் இல்லையா, இதுதான் தஸ்பீஹ். இதுல நாம பல சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், இப்படி எத்தனையோ தஸ்பீஹ்கள் எங்களுக்கு நாங்க அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இவைகளை தேடி நாங்க படிச்சுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தஸ்பீகும் சதக்கா. வகுல்லு தஹ்மீதத்தின் சதக்கா. ஒவ்வொரு தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது சதக்கா. எங்கெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து வருமோ அங்கெல்லாம் அதெல்லாம் நீங்க சதக்கா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்க ஓதிக்கொண்டே இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் என்றீங்க, அல்லது எழும்பினொன்னே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா என்று நீங்க ஓதுறீங்க. இப்படி எல்லாம் நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்து வரக்கூடிய எதை சொன்னாலும் அதுவும் சதக்கா. வகுல்லு தஹ்லீலத்தின் சதக்கா. நீங்க சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு சதக்கா. வகுல்லு தக்பீரத்தின் சதக்கா. ஒவ்வொரு தக்பீரும் சதக்கா. தக்பீர் என்ன? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்றது, இவைகள் எல்லாம் சதக்கா. அப்ப இவைகள் எல்லாத்தையும் சேர்த்ததுதான் எங்களுக்கு பாடமானது. சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இது ஒவ்வொன்றுமே ஓத 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 நீங்க சதக்கா கொடுத்த மாதிரி அவ்வளவு நன்மைகள் வந்து கொண்டிருக்கேன். அதே போல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இவைகள் எல்லாம் சதக்கான்னு சொல்றாங்க. வஅமுர் பில் மஅரூஃபி சதக்கா. ஒரு மனிதனுக்கு ஒரு நலவை சொல்லி கொடுக்கிறது சதக்கா. ஒரு வாப்பா பிள்ளைய கூப்பிட்டு சொல்றாரு, மகன் தொழுதுக்கோ மகன் என்று சொல்றார், குர்ஆன் ஓதுங்க மகன் என்று சொல்றார். அல்லது யாராவது ஒருத்தரை பார்த்து ஒரு ஹஸரத் பயான் செய்யறாரு, மக்களே நீங்க இந்த நன்மைகளை செஞ்சுக்கோங்க, ரமலானுடைய காலம் மற்ற காலம் என்று சொல்றாங்க, இவைகளை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. நன்மையை ஏவுறது ஒரு சதக்கா, நன்மையை சொல்லி கொடுக்கிறது. அதை நீங்க நினைச்சிடக்கூடாது, பயான் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க ஹஸரத் மாரு, பயான் பண்ணிக்கொண்டே. பயான் என்பது மிகப்பெரிய சதக்கா. ஆனால் தகுதியானவர்கள் தான் இதை சொல்ல வேண்டும்.
எல்லோரும் பயான் பண்ணிட்டு எல்லாரும் பேசிட்டு இன்னைக்கு அப்படி போனதுனாலதான் பயான் மிஞ்சி போச்சு. அதே போல வனஹியுன் அனில் முன்கரி சதகா, ஒரு நகி செய்வது, நஹியுன் அனில் முன்கரி சதகா, நீங்கள் ஒரு தீமையை தடுப்பது, தீமையை செய்ய வானமண்டத்திற்கு சொல்றது, இதெல்லாம் சதக்காவாகும். இப்படி இதெல்லாம் தர்மம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட முழு உடம்புக்கும் தேவையான சதக்கா, தேவையான விட்டமின், தேவையான சத்துக்கள் எங்க இருக்கு தெரியுமா? அதாவது ரகஅத்தானி யர்கஉஹுமா மினல் லுஹா, லுஹா தொழுகையில் நீங்கள் 2 ரகாத்து தொழுதால் இந்த முழு உடம்புக்கும் தேவையான அத்தனை விட்டமின்களும் சத்துக்களும் இந்த சதக்காக்களும் கிடைச்சிரும் என்று சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. அப்ப லுஹா என்பது அவ்வளவு பவரான ஒரு சாமான். ஏனென்றால் லுஹா என்றால் ஒரு மனிதன் லொஹரு தொழுவதற்கு முந்தி தொழுகிறது. அப்ப அந்த காலையிலே அல்லாஹ்வை நினைக்கிறது, சூரியன் உதயமானத்தில இருந்து சூரியன் உதயமாகி ஒரு அரை மணி நேரத்திலிருந்து நம்ம லுஹா தொழ முடியும். வாங்க சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும், முன்னுக்கு வரைக்கும். அப்ப இதை நாம 2 ரக்காத் தொழுதுட்டால் இந்த எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று எங்களுக்கு நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நபி அவங்களுடைய வாக்கை நாங்க பரிபூரணமா நம்பி எங்களுடைய வாழ்க்கையில நாம செயல்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக.